திரும்ப ஒருக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல பாஜகவை நம்பி இருந்தேன் அப்படின்னு ஓபிஎஸ் எங்கேயாவது சொன்னாரா? பாஜகவை நம்பி கெட்டேன் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? நம்ம பேசுவோம். மூணாவது, இன்னொரு கட்சியை நம்பி இருந்தால் அவர் தலைவரா? ஸ்டாலின் அவர்கள் நான் காங்கிரஸ் நம்பி இருந்தேன், உதயநிதி அவர்கள் என்னை விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுன்னு நினச்சேன், அப்போ அவர்கள் தலைவர்களா? அவர் இல்லை. நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் எங்கேயுமே சொல்லலை. ரெண்டாவது, அவருக்கு எங்கேயுமே அப்படி நடக்கலை. மூணாவது அப்படி அவர் உண்மையிலே நடந்துச்சு, நீங்கள் சொன்னதான் உண்மை அப்படின்னா பிஜேபி நம்பி நான் மோசம் போயிட்டேன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்வார். அது எப்படி தலைவராக இருக்கும்? இல்ல, என்டிஏ கூட்டிலேருந்து எதனால வந்தாரு? அவருடைய கட்சிக்குள்ள நான் தான் வெளியில வந்தார் வெளியில தான் சொல்லிட்டே இருக்கீங்க. நீக்கப்பட்டார்னு புரிஞ்சுக்கங்க. இட் வாஸ் a decision of Mr. இல்ல சார், நீங்க சொல்றது அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் குறித்து. நான் என்ன சொல்றேன், என்டிஏ கூட்டிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்தாரா? அது எதனால வந்தாரு? அவர் ஏடிஎம்கேல இருந்து நீக்கப்பட்ட போதே அவர் என்டிஏ கூட்டணியில் இல்லங்க. அவர் எந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தானே அவர் சுயேட்சையாக நின்றார், சுயேட்சையாக வந்தார். 2026 தேர்தல் போது அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க, அதை யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் வேலை இருக்குது. நமக்கு அதில் ஒரு பொறுமையிலும் தாராளம் போல யார் தடுக்கிறா? அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் அண்ணன் டிடிவி நான் வெளியே போறேன்டார். யார் தடுத்தா? இப்போ என்ன பிரச்சனை? அவருமே சொன்ன ரீசன் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து டெல்லி தலைமையிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐ மீன் அண்ணாமலைகிட்ட சொன்னேன், அண்ணாமலை கொஞ்சம் பொறுத்துருங்க, நம்ம நடக்கிறது நடக்கும், நீங்க பொறுமை காத்துருங்க அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. பொறுமை காத்தாரா? பொறுமை காத்தாரா? அவர் ஏப்ரல்ல இருந்து நான் வெயிட் பண்ணேன்னு சொன்னார்ல டிடிவி. பொறுமை எப்படின்னா அதுக்கு அளவு இருக்கா? 3/4 மணி நேரம் பொறுமை, 3 மணி நேரம் பொறுமைன்னு ஏதாவது இருக்கா? எலெக்ஷன் நடந்துருச்சா? கேண்டிடேட் வந்துருச்சா? அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சா? அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சா?